வெல்கம் பேக். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ அதுக்குள்ளாடி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பெஸ்ட் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் வந்து எது வாங்கலாம் அப்படின்ட்டு. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் வீடியோ வந்து போட்டிருந்தேன், எது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நானே பர்சனலாக வாங்கி டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போடணும் அப்படின்ட்டு நான் ஒரு 3-4 மந்த்ஸாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போது நான் வந்து ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வந்து அண்டர் 5K, அதாவது 5000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்கியிருந்தேன். அதோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வாட்டர் பியூரிஃபையர் வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம். ஸோ அதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் இன்னொன்று பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த ரிவ்யூ வந்து பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாது. இது கம்ப்ளீட்டாக நான் என் காசு கொடுத்து வாங்கி அதை ரிவ்யூ பண்ணுறது தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம். இது வந்து எனக்கு வந்த யூனிட்டில் இருந்து தான் நான் ரிவ்யூ. மேபி நிறைய பேர் வேறு யூனிட் வாங்கி யூஸ் பண்ணாரும். இந்த டிரான்சிட் ப்ளஸ் இந்த லாஜிஸ்டிக்ஸில் ஏதாவது பிரச்சனை வந்து அதில் ஏதாவது உடையிற வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு வந்து பக்காவாக பேக் பண்ணி வந்துருந்துச்சு. எந்த ஒரு டிஃபெக்ட்ஸுமே நான் உள்ள வந்து என்கவுண்டர் பண்ணல. நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து இந்த கொன்வியோனியர் அப்படிங்கிற அந்த வாட்டர் பியூரிஃபையரை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை நிறைய பேர் வாங்கிட்டு நல்லா இருக்குது அப்படின்னும் எனக்கு பர்சனலாக இமெயிலில் நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் செக்ஷன்லேயே நல்லா இருந்துச்சு அப்படின்னு மெயில் பண்ணாங்க. ஏன்னா நான் அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கி நானும் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு அல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன். இப்போவும் அந்த கொன்வியோனியர் நல்லா தான் இருக்குது அந்த ப்ராடக்ட். நான் வந்து 5Kக்குள்ளாடி தான் நிறைய பேர் என்கிட்ட சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ட்ரி லெவலில் ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்கணும் அப்படிங்கிறவங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் வந்து நான் வந்து ஆன்லைனில் பார்த்தேன். நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. நான் எப்போவுமே வந்து இந்த யூடியூப் ரிவ்யூ பார்த்து வாங்க மாட்டேன். கஸ்டமரோட ரிவ்யூஸ் என்ன, அதோட ஃபீட்பேக் என்ன அப்படின்ட்டு அமேசானில் போய் பார்ப்பேன். ப்ளஸ் ஒரு 1 இயர் அதோட ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பார்ப்பேன். அது எப்போ லான்ச் ஆச்சு அதெல்லாம் வச்சு தான் நான் வந்து எப்போவுமே ஒரு பையிங் டிசிஷன் எடுப்பேன். ஸோ அதன் பேரில் வந்து நான் அந்த வாட்டர் பியூரிஃபையர் வாங்கினேன். ஸோ அந்த வாட்டர் பியூரிஃபையர் பிராண்ட் என்னென்னா அக்வா டி பியூர். ஸோ மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு சர்வீஸ் கிட் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா அமேசானில் ஃபஸ்ட் லிஸ்டோட் ஆகிறது இப்போ கொஞ்ச நாளாக அந்த அக்வா டி பியூர் அப்படிங்கிற இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிராண்ட் தான். பர்டிகுலராக அக்வா டி பியூர் காப்பர் ஆர்ஓ. இதில் வந்து ஒரு 10 ஸ்டேஜ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நீங்கள் இது வந்து ஒரு பிராண்டுன்னு போனீங்கன்னா நியர்லி 12,000 வரும். நீங்கள் கண்ட்லேயே வாங்கினீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு 12Kக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5Kக்குள்ளாடி இவங்க கொடுத்துருந்தது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை நான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வந்து அவங்க இதுக்கு ISO சர்டிஃபிகேஷன் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ISAயும் வாங்கியிருக்கிறாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் வந்து வாட்டர் குவாலிட்டிக்கான ஒன்று தான். இந்த ஆன்லைனில் வாங்குகிற இந்த வாட்டர் பியூரிஃபையரில் வந்து நம்ம என்கவுண்டர் பண்ணுற ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய வாங்கி ஃபிக்ஸ் பண்ணாரும் வந்து இந்த வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் நிறையா வருது. அதாவது நீங்கள் வெளியே வந்து பைப் மாட்டினாரும் நிறையா வருது, இல்லை வாட்டர் பியூரிஃபையருக்குள்ளாடி வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறையா வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய என்கவுண்டர் பண்ணுறதுனால அதான் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் இப்போ வாங்காமல் இருக்கிறது. நானும் அதனாலே தான் இனிஷியல் டேஸ் வந்து பெருசாக நான் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. நிறையா வந்து இந்த பிளாஸ்டிக் உடஞ்சி வருது அப்படிங்கிறதும் நிறைய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு இனிஷியல் டேஸில். பட் நான் இது வாங்கினாரும் எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எதில் இருந்துச்சுன்னா அதோட பேக்கிங்கே அவர் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் நல்லா ஸ்டெடியாக வந்துருந்துச்சு. உள்ளே நல்லா தெர்மாக்கோல் வச்சு மேக்ஸிமம் எந்த டேமேஜும் வராத அளவு தான் அவங்க வந்து பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அது எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷனாக இருந்துச்சு. நான் ரெண்டாவது பயப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இதோட வாட்டர் லீக்கேஜ் எப்படி இருக்கும், ஏதாவது வால்வ்ஸில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னாலும் எனக்கு இன்னொரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம அதுக்கு ஸ்பேர் இருக்குது, அந்த ஸ்பேரை போட்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இதை வாங்கினேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும், எந்த இடத்துலையும் ஒரு லீக்கேஜ் இல்லை. பர்ஃபெக்டாக எனக்கு வாங்கின யூனிட்டில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த இன்ஸ்டாலேஷன் கிட் எல்லாமே சேர்த்து கொடுத்துட்றாங்க. அது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக பட்டுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நம்ம வெளியே அந்த பைப்பில் கொடுக்குற அந்த வால்வில் இருந்து அதுக்குள்ளே பைப்ஸாக இருக்கட்டும், எல்லா விதமான ஃபிட்டிங்ஸும் ஸ்பன் ஃபில்டர் எல்லாமே இந்த ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையருக்குள்ளாடி சேர்ந்து வந்துடுது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் எதுவுமே தனியாக அந்த பைப்புக்குள்ளே ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த பைப் ஃபிட்டிங்ஸ்லேயே ஒரு 2 டைப் ஆஃப் ஃபிட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் என்ன செட்டப்பில் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து செட் ஆயிரும். நீங்கள் இதுக்காக தனியாக வந்து இந்த வால்வ்லாம் வந்து வெளியே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். இன்னொரு நீங்கள் இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எல்லாமே அசம்பிள்டாக வரும். நீங்கள் எதுவுமே வந்து அசம்பிள் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த ஸ்பன் ஃபில்டர் இதோட இன்ஸ்டாலேஷன்ஸ் கிட் எல்லாமே வந்து இந்த டேங்குக்குள்ளே வச்சுருப்பாங்க. நான் இனிஷியலாக வாங்கினாலும் என்னடா அந்த ஸ்பன் ஃபில்டர் எல்லாமே கொடுக்கல அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பட் நீங்கள் அந்த டேங்கை வந்து கலத்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேங்க்குள்ளாடியே ஒரு பாக்ஸில் போட்டு எல்லாமே நீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதை தேடுவீங்க, வாங்கிட்டீங்க அப்படின்னா மேபி கடையில் கூட போய் வாங்கிட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் அந்த டேங்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாக்ஸில் மொத்தமாக அந்த ஸ்பன் ஃபில்டர் அதோட அக்சசரிஸ் எல்லாமே அதுக்குள்ளாடியே வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும் இந்த ஃபில்டர் நீங்கள் வாங்குகிற பட்சத்தில். நான் சொன்னது மாதிரி இந்த வாட்டர் பியூரிஃபையர் வந்து ஒரு 10 ஸ்டேஜ் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸோடு வருது. அதில் பேசிக்காக உள்ள UF, அப்புறம் UV,
டிடிஎஸ் கண்ட்ரோலர் இது எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ராசஸும் சேர்த்து இந்த செடிமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ப்ரீ கார்பன், போஸ்ட் கார்பன், இந்த காப்பர் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து பார்க்கணும் 10 ஸ்டேஜ் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த பட்ஜெட்டுக்கு இந்த இவ்வளோ கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் தான். இந்த யூவி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கெண்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்டெல்லாம் வாங்கினாரோ வந்து அதுக்கு தனியாக ஒரு அடாப்டர் கொடுத்து அதுக்கு ஒரு ஹாலஜன் லேம்ப் கொடுத்து வச்சுருப்பாங்க. பட் இங்கே யூவி வந்து அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை. அதுக்கு ஒரு ஹாலஜன் லேம்ப் மாதிரி ஒரு ஃபுல் லைட் வந்து செட்டப் இருந்துச்சுன்னா தான் அந்த யூவி வந்து 100% நல்லாயிருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் லைட் தான் கொடுத்துருக்காங்க. நான் அந்த யூவியை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அதுக்கு தனி அடாப்டர் வரல. நம்ம நார்மலாக கொடுத்துருக்கிற இந்த பம்புக்கு கொடுத்துருக்கிற அடாப்டரில் தான் இன்னொரு கனெக்ஷன் வந்து இந்த யூவி கொடுத்துருக்காங்க. பட் இந்த பட்ஜெட்டில் அட்லீஸ்ட் இது ஒரு 50% இந்த யூவி ஒர்க் ஆகும். இன்னொன்று நான் இந்த பட்ஜெட்டில் நம்ம யூவி பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று யூவி மேண்டேட்டரியே தேவையே இல்லை. நம்மளுக்கு ஆர்ஓவில் வந்து ப்ராசஸ் பண்ணி வர வாட்டரே வந்து டிடிஎஸ் லெவல் வந்து 50க்குள்ளாடி தான் இருக்கும். இதுக்கு வந்து 12 லிட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்டோரேஜும் நீங்கள் அதிகமாக பார்த்துக்கலாம். நான் அவுட்புட் வாட்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு இன்லைன் வந்த வாட்டர் வந்து முனிசிபல் வாட்டர். ஸோ அதோட டிடிஎஸ் வந்து 250 இருந்துச்சு. எனக்கு அவுட்புட் வர வாட்டரை வந்து நான் செக் பண்ணி பார்க்க நேரம் வந்து 40 வந்துச்சு. உங்களுக்கு டிடிஎஸ் மீட்ரு இல்லை இல்லைன்னா நீங்கள் அது அமேசான்லேயே 150 ருபீஸ்க்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 150 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வாங்கணும் அப்படின்னாலும் அதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை செக் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். இன்னொன்று இதில் எனக்கு பெஸ்ட்டாக பார்த்தது வந்து இந்த ஆர்ஓ பம்ப். அந்த பம்ப் வந்து நல்லாவே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்ஓ பூஸ்டர் பம்போட அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய பிராண்டில் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. பட் அது இங்கே இல்லை. நல்ல ஒரு பம்ப் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து இதை வாங்கினார தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து அவங்க தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இன்ஸ்டாலேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன்லேயே நீங்கள் கொடுத்துட்டா போதும். அவங்க ஒரு நம்பரும் சொல்லியிருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணால் போதும். நீங்கள் அப்படி அந்த ஃபோன் நம்பருக்கோ இல்லை நீங்கள் அந்த புக் பண்ண நேரம் வந்து அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி புக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் ஊரில் இருக்கிற அந்த லோக்கல் டெக்னீஷியன் கூட டைப் வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டெக்னீஷியன் வந்து உங்கள் வீட்டில் வந்து மாட்டி கொடுத்துருவாங்க. இதுக்கு அவங்க வச்சுருக்கிற நாமினல் சார்ஜ் வந்து 500 to 550. உங்களுக்கே மாட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பெருசாக இன்ஸ்டாலேஷன்லாம் உள்ளே இருக்காது. 4 ட்ரில் தான் தேவைப்படும். 2 ட்ரில் வந்து இந்த பியூரிஃபையரை வந்து மாட்டுறதுக்கு, ப்ளஸ் 2 ஸ்பன் ஃபில்டர் மாட்டுறதுக்கு 2 ஸ்க்ரூ வந்து ட்ரில் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூ தான். இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக இந்த சர்வீஸை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து சும்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்காக டெக்னீஷியனுக்கு கால் பண்ணேன். எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து கன்னியாகுமரி. ஸோ நான் அங்கே கொடுத்துருக்குற அந்த டெக்னீஷியன் நம்பருக்கு கால் பண்ணாரா. அவங்க 800 ருபீஸ் வேணும் அப்படின்னா தான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால, இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற லோக்கல் டெக்னீஷியனை வச்சு நீங்கள் வந்து மாட்டிக்கோங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரியும் நீங்கள் ஒரு ஆப்ஷன் எடுக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டெக்னீஷியன் யாராவது ஆர்ஓ சர்வீஸ் பண்ணுறவங்க இல்லை சேல்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கூட கேட்டுக்கோங்க. அவங்களும் ஒரு 500 550 பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் கூட அவங்களும் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷனில் நீங்கள் இதை மாட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்களே மாட்டிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதோட பெஸ்ட்டாக எனக்கு வந்து பிராண்டாகவே வேணும் அப்படின்னா கெண்ட் ஆர்ஓ வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது கரண்ட்டாக வந்து இப்போ அமேசானில் 12,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஃபெஸ்டிவல் சேல் போனாலும் 10,000 கூட வந்துச்சு. நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். அதில் வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் எல்லாமே கொடுப்பாங்க. கெண்ட்டே வந்து எல்லாமே பார்த்துக்கும். மிஷின் மட்டும் உங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட் அமேசான் டெலிவரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கெண்டே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து மாட்டி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மிஷின் வேணுன்னா நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். அதுவும் ஒரு நல்ல லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின். என்ன ஒரு விஷயம் இதில் சொல்ல மாட்டேன், இந்த பிளாஸ்டிக் பில்ட்லாம் வந்து ஓரளவு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பட் எந்த இடத்துல லீக்கேஜ் இல்லை. ஸோ அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியும் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஆனால் அது எனக்கு பெரிய விஷயமாக தோணலை. ஏன்னா நீங்கள் மாட்டி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்க போது. எந்த லீக்கேஜும் இல்லைன்னா அது வராது. பட் பிளாஸ்டிக் வந்து நீங்கள் அந்த ப்ரீமியமான ஒரு 20,000 கொடுத்து வாங்குகிற அந்த மிஷினில் இருக்க அந்த பிளாஸ்டிக் இருக்காது. பட் ஓவராலாக பிளாஸ்டிக் குவாலிட்டி ஓகே. ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த அக்வா டி பியூர் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை வந்து செக் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த டிடிஎஸ் மீட்டரோட லிங்க், அப்புறம் அந்த கெண்ட் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதோட பெஸ்ட் பை லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் ருஜு, ஃபாரின் தமிழ்.